தேவன் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன், நமக்கு நன்மை செய்கிற தேவன் இந்த புதிய நாளிலும் நம்மோடு கூட இருந்து ஆச்சரியமாய் நம்மை நடத்துவார். இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படி நம்முடைய கண்களை மூடி செபிப்போம். நல்ல ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம், நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, நம்முடைய வல்ல நாமம் மகிமைப்படத்தக்கதாக இன்றைக்கும் எங்களோடு கூட இணைந்து கொள்ளும். எங்களோடு கூட பேசுகிற தேவன், எங்களை நடத்துகிற தேவன். ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காலை வேளையிலும் ஆண்டவரே, உடைய சமூகத்திலே வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில எந்த இடத்துல இருந்து ஆண்டவரே இந்த நேரலையை பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் இன்றைக்கு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. கையிட்டு செய்கிறதான எல்லா பிரயாசங்கள், முயற்சிகளை ஆசீர்வதியும். ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், சபைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் தாமே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு வேண்டிய தெய்வீக சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, பாதுகாப்பை தந்து உம்முடைய கிருபையினாலே நித்தமும் முடிசூட்டி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 9 மாதங்கள் ஆச்சரியமாக எங்களை நடத்தி வந்திருக்கிற தேவன், ஆண்டவரே, இந்த 9வது மாதத்தின் மீதியான நாட்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எல்லா விதமான பலவீனங்கள், சுகவீனங்கள், பயங்கள், வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே, நன்மை செய்கிற தேவன் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யும். புதிய மாதத்தை எங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதமாக்கி தாரும், ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய அப்பா தெய்வீக ஆசீர்வாதங்களினாலே இந்த 10வது மாதம் பூரணமாய் நிரம்பி இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் அந்த புதிய மாதத்தை எப்படி ஆசீர்வாதம் தருகிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே, வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிற தேவன், இந்த வருஷத்தின் மீதியான நாட்களையும் எங்களுக்கு நன்மையினால் முடிசூட்டி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நித்தமும் உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்கள் ஒவ்வொருவரை பின்தொடரும்படி ஜெபிக்கிறோம். ஆராதனையிலே தொடர்ந்து எங்களோடு கூட தங்கிரும், எங்களோடு பேசும், பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவ நாமத்தின் மகிமைக்காய் சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி இந்த பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்தரே, மனமேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்தரே, மனமேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே ஆதரினில் முழங்கிடுவே. உயர்
தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தங்குவே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளியினவே அருளினவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவ நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவ நீரே பாதம் பணிந்திடுவோம். கருவியே நிரப்பினீரே சத்திய தேவ நீரே கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார் என்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார் என்றே நீ காண்பாய். என்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே இருந்தாலும் வெற்றி தருவீர்.
அப்பா சோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தரோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தரோடு துதித்திடுவே யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே கலங்கலமாரங்க கலங்கலமா கலங்கலமாரங்க கலங்கலமா புகழிடமே கல்லோடு துடித்திடுவே கந்தநாமம் என் புகழிடமே கல்லோடு துடித்திடுவே யெகோவா எங்கள் நல்ல மீட்பரே யெகோவா எங்கள் நல்ல மீட்பரே சோத்திரமே அப்பா சோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தரோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தரோடு துதித்திடுவே நாம் ஆராதிக்கும் தேவன் நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே அழைத்து வருவோம் கைவிடவே மாட்டார் கலங்காமல் முன் சென்றிட கரமற்றி நடத்திடுவார் நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார் கலங்காமல் முன் சென்றிட கரமற்றி நடத்திடுவார் இடைவிடாமல் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார் கரம் பற்றி நடத்தி வருங்காலை அறியாமல் காத்திடுவார் நம்மை காக்கின்றவர் தூதரையாய் விடுவார் ஆக்கினி ஜுவாலை நம்மை அறியாமல் காத்திடுவார் இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே நாம் ஆராதிக்கும் தெய்வம் நல்லவர் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தெய்வம் நல்லவர் விடுவிக்க வல்லவரே அல்லேலூயா நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் நல்லவர் அவர் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய கண்களை மூடி தேவனை ஆராதிப்போம் இந்த வேளையில கூட அன்று அக்கினி ஜுவாலை நடுவில் கூட தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி தம்முடைய ஜனங்களை விடுவித்தார் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அதனால கூட தேவன் அவர்களை விடுவித்ததை நாம் பார்க்கிறோம் நம்முடைய சூழலில் பார்க்கிறோம் அவர் பெரியவராக இருக்கிறபடியினால் இந்த வேளையில கூட கர்த்தரை நோக்கி தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே முக்கிய நாங்கள் ஆராதனை செலுத்தி கடந்து வந்திருக்கிறோம் இருக்கிற இடத்துல ஒருமனப்பட்டவர்கள் நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம் எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் என்பது கர்த்தர் நம் மத்தியில இடைப்படும்படியாக கர்த்தர் நம் மத்தியில அசைவாடும்படியாக தகப்பனே எங்கள் இருதயத்தை நாங்கள் ஒருமனப்படுத்துகிறோம் ஆண்டவரே மகிமையுள்ள தேவனே மகிமையுள்ள
தேவனே ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எத்தனை உண்மை உள்ளவர் ஆண்டவரே. ஓ யெகோவாயிராய் ஆண்டவரே கர்த்தாவே, ஓ எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில ஒரு மகிமையுள்ள தேவன் நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக, அசைவாடுவீராக. Lord, we welcome you. Lord, we welcome your holy presence. Oh Lord, we welcome the Holy Spirit of Master. கர்த்தாவே, இந்த நாளில் கூட தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நீர் வாரும், நீர் வாரும், நீர் வாரும் என்று சொல்லி ஓ தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? அவர் வந்தால் சூழ்நிலைகளை மாற பண்ணுகிற தேவன் அவர். அவர் வந்தால் நம்மை நடத்துகிற தேவன் அவர். ஓ எந்த ஒரு சூழ்நிலைகளும் கூட ஓ கர்த்தருடைய பிரசனம் அதிலிருந்து நம்மை விடுதலை செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஓ நம்மை அபிஷேகிக்கிற தேவன் அவர். ஓ இந்த நாளில் அவரை வரவேற்று ஓ இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுமா? ஆண்டவரே நீர் வந்தால், ஆண்டவரே நீர் வந்தால் சூழ்நிலைகள் ஓ மாறுமே தகப்பனே. ஓ முடியாத காரியம் எல்லாம் ஆண்டவரே, ஓ முடியாது என்று யோசித்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்காக செய்து முடிக்கிற தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி ஓ கர்த்தாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. வாரும் வாரும் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறுமே ஆண்டவரே. வரும்போது சூழ்நிலை மாறுமே. நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ஆமென் ஆண்டவரே. இத்தனை பேர் சொல்லும்படி நீங்கள் வந்த ஆண்டவரே, நீர் வரும்பொழுது சூழ்நிலைகளை மாற பண்ணுகிறது. நான் கேட்டேன், அதை நான் பெற்றுக்கொள்வேன். கர்த்தரிடத்திலே ஒரு விசுவாசம் உள்ளவர்களாம் ஓ தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளவர்களாக இருக்கிறோம். ஒரு விசுவாசம் உள்ள சின்னங்களாய் ஓ தேவனிடத்திலே அவரை நோக்கி நாம் ஆராதிக்கிற போது ஓ நாம் பாடின பிரகாரமாக அன்று அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ளாக ஓ அதை அவர்களை கூட்டி சென்றவர்கள் ஓ பராக்கிரமசாலிகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பராக்கிரமசாலிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்று அந்த ஆர்மியில் அந்த இதுல இருந்த அனைவரிலும் ஒரு பராக்கிரமசாலிகளை ஓ ராஜா தேர்ந்தெடுத்து கூட ஓ அவர்களுடைய தேவனுடைய ஜனங்களை கூட ஓ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆகிய தேவனுடைய மனிதர்களை அந்த அக்கினி ஜுவாலையில கொண்டு செல்லுகிற போது அவர்கள் எரிந்து போனார்கள். ஆனால் தேவனுடைய மனிதர்களோ ஓ ஒன்றும் அணுகாதபடிக்கு ஓ அந்த அக்கினி ஜுவாலை அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஓ கட்டவிழ்க்கப்பட்ட நிலைமையில கூட ஓ தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் அவர் நம்மை விடுவித்து காக்கிற தேவன் அவர். ஓ கர்த்தாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே நீர் எங்களை கர்த்தாவே ஓ இந்த வேளையில கூட நீர் மூடுவீராக ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை மூடுவீராக ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் ஆண்டவரே ஓ எங்களுக்கு போதுமானதா இருக்கும்படியாக ஆண்டவரே. ஓ உம்முடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே கர்த்தாவே ஓ இந்த நாளில கூட தகப்பனே உம்முடைய பிரசன்னத்தை நீர் ஆண்டவரே ஓ எங்கள் மத்தியில கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நீர் கர்த்தாவே கொண்டு வரும்படியாக உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை மூடும்படியாக ஆண்டவரே. ஓ கர்த்தாவே அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஓ உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரே
அவர் எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். அவர் எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் சொல்லுமா அவர் எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் ரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். நாம் இயேசுவின் ரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை பொன்னியான நேசரை கொண்டு செல்லும் பூலோகமெங்கும் அவரொன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை பொன்னியான நேசரை கொண்டு செல்லும் பூலோகமெங்கும் அவரொன்றே வழி என்றே கூறுவோம். அவர் என்னாலும் நம்மோடு கூட, அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம் மஞ்சளை வெல்வோம், அஞ்சாமல் செல்வோம் மஞ்சளை வெல்வோம். அரணான கோட்டை தானே தேடுவோம், நாம் அரணான கோட்டைகளை தேடுவோம். பொன்னான இயேசுவை பொன்னியான நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும் அவரொன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை பொன்னியான நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும் அவரொன்றே வழி என்றே கூறுவோம். அவர் நம்மோடு கூட என்னாலும் இருக்கிற தேவன். அவர் எல்லாவற்றிலும் எல்லாமாய் நம்மோடு கூட இருந்து நடத்துகிற தேவன். ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ வாக்கு பண்ணின தேவன் ஆண்டவரே. ஓ நீர் என்னாலும் எங்களோடு கூட இருந்து தகப்பனே ஓ பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ மகிமை உள்ள காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ லார்ட் we worship you master. ஓ we thank you Lord. இம்மட்டும் நமக்கு உதவி செய்தவர். ஓ இந்த 9 மாத காலங்களில் நம்மை கண்மணி போல நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஓ இந்த நாளில கூட நாம் அதை திரும்பி பார்ப்போம் என்று சொன்னார். ஓ எத்தனை கிருபை எத்தனை கிருபை. ஓ இது நாம் நமக்கு அவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய நேரம். இது நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய நேரம். ஓ இம்மட்டும் நம்மை தூக்கி சுமந்து வந்த தேவன் அவர். ஓ அவருடைய சட்டை நிழலை மறைத்து நம்மை பாதுகாத்து வந்த தேவன் அவர். ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீரே அசைவாடுவீராக ஆண்டவரே. நீரே அசைவாடுவீராக தகப்பனே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் தகப்பனே ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை கூட ஓ தகப்பனே உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தர் நீரே ஆண்டவரே கர்த்தாவே மீதியான பகுதியை ஓ எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க, ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. சரி கொடுக்கிற ஆசனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் இருக்கிற இடங்கள்ல கூட ஆண்டவரே அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீ சந்தித்து கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக தகப்பனே. இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த நாளை உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையை கூட நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள எங்களோடு பேசுங்க, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையிலும் கூட தேவனை இதுவரைக்கும் ஆராதித்தோம். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்கு முன்னதாக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. அன்பின் தகப்பனே, இந்த வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட நீங்கள் பேசுவீராகப்பா. கர்த்தர் நீர் இடைப்படும், அடிமை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படும்.
ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Our Father, we thank you for this beautiful day, O Master. You be with us, O Father. You guide us, O Father. You speak with us, O Father, today. Let your name alone be glorified. In Jesus' name, Amen. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22வது வசனம். Today let us discuss on the verse Mark chapter 11 verse 22. இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். This verse says like this: So Jesus answered and said to them, have faith in God. தேவனிடத்திலே விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். Jesus is telling to his disciples to have faith in God. தேவ ஜனங்கள் இந்த நாளிலும் இந்த காலகட்டங்களிலும் அநேகர் தங்களுடைய விசுவாசத்திலே குறைபட்டு காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். Here nowadays we can see people are getting lesser in faith and they are not strong in faith nowadays. இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். Jesus is looking at them and saying to have faith in God. யோவான் 14:1 நம்ம வாசிக்கும் பொழுது We can read in John chapter 14 verse 1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, let not your heart be troubled. என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், பிதாவிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லி. You believe in God, believe also in me, he says. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. Hebrews 11:6 says, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். It says like, but without faith it is impossible to please him. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். For he who comes to God must believe that he is, and he is the rewarder of those who diligently seek him. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். We cannot be loving with God when we don't have faith. ஆண்டவர் விரும்புகிறது அவரிடத்திலே விசுவாசம் வேண்டும் என்று சொல்லி. The Lord is expecting to for us to have faith in him. தேவன் விசுவாசமுள்ள ஜெபத்திலே பிரியமாய் இருக்கிறார். The Lord is pleased in the prayer which is done through faith. விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லை. It says that without faith it is impossible to please him. தேவனை நாம் விசுவாசிக்கிறோம் என்றால், if we are having faith in the Lord, தேவனை நாம் பிரியப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். we are the one who is pleasing the Lord. நம்மிடத்தில் விசுவாசம் இல்லை என்றால், if we don't have faith in us, நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. we cannot be pleasing God. இந்த காலை வேளையிலும் விசுவாசத்தை குறித்து, விசுவாசத்தினால் உண்டாகும் ஜெபம், விசுவாசமுள்ள ஜெபம், விசுவாசமுள்ள ஆராதனை, விசுவாசமுள்ள காணிக்கை, விசுவாசமுள்ள ஊழியம் என்று 4 தலைப்பிலே இந்த நாளிலும் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Today let us discuss in like 4 different topics in having faith through prayer and faith in prayer, and third offering, விசுவாசமுள்ள காணிக்கை, and offering through offering, showing the faith to God. முதலாவதாய் நாம் பார்க்கிறது விசுவாசமுள்ள ஜெபம். Firstly we can see a faithful prayer. மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது. Mark chapter 11 verse 24 says like this: நீங்கள் ஜெபம் பண்ணும்போது when you pray, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். He says when you pray, have faith in prayer and pray so that you will receive it. ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். When we are faithful in the Lord is listening to our prayer. அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். The Lord is answering our prayer. யாக்கோபு எழுதும்போது 1வது அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, in James chapter 1 verse 6 and 7 says like this: ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. I'll read that verse for you. James chapter 1 verse 6: but let him ask in faith with no doubting, for he who doubts is like a wave of the sea
driven and tossed by the wind. முதலாவதாக நாம் தேவனை விசுவாசிக்கும் பொழுது நாம் சந்தேகப்படாமல் தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்று நாம் நம்ப வேண்டும். Firstly, we must not have any doubt in asking to the Lord, and we must ask with prayer. ஆண்டவரிடத்திலே நாம் எதை கேட்டாலும் அதை செய்வார் என்ற அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். We must have faith that the Lord will do anything for us. மத்தியிலே நாம் வாசிக்கும் பொழுது 9வது அதிகாரம் 27 இருந்து 30 வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது In Matthew chapter 9 from verse 27 to 30 says, இந்த இடத்துல இரண்டு குருடர்களை குறித்து நாம் பார்க்க முடியும். we can see two blind men here. அவர்கள் இயேசுவிடத்திலே வருகிறார்கள். எதற்காக வருகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது they are coming to the Lord, and for what purpose they are coming there? தங்கள் கண்கள் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வருகிறார்கள். They are coming to the Lord for them to see. அவர்கள் இயேசுவின் வீட்டு வரைக்கும் வராங்க. They are coming unto the house of the Lord. அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து தொடர்ந்து இயேசுவை பின்பற்றி வருகிறதை நாம் பார்க்க முடியும். We can see that they are continuously following Jesus. அவர்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்தது என்றால், what type of faith it was? இயேசுவிடத்தில் நான் எப்படியாவது அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசம் இருந்தது. They had a faith that surely I'll receive a blessing and a miracle from the Lord. அவர்கள் பிறவி குருடர்களா இருந்த போதும் தேவனிடத்திலே வந்தால் கர்த்தர் எனக்கு பார்வையை கொடுப்பார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. They had a faith that even though they were blind from birth, they believed that they'll get a miracle from the Lord. அதனால் தான் அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். That is why we can see they are following the Lord. இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? Jesus asked them that do you believe that I have power to do this? அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை விசுவாசிக்கிறதை நாம் காண முடியும். They said, yes Lord, we believe in, and they are having faith in the Lord. தேவன் அவருடைய விசுவாசத்தை கண்டு அவருடைய கண்களை தொட்டு அவர்களை சுகப்படுத்துகிறதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். We can see the Lord touching their eyes and healing them and making them to see. ஒரு பிறவி குருடனா இருக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில கண் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில கூட இயேசுவிடத்திலே வரும்பொழுது அவருடைய வல்லமை கடந்து வரும் என்று சொல்லி தேவனை நம்பி வந்தபடி அந்த இடத்திலே அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். Blind from birth, they receive a blessing from him. தேவ ஜனங்களாய் நாம் இந்த காலகட்டத்திலே கூட அநேக நெருக்கங்களுக்குள்ளாய் these days. தேவனை நம்புங்கள், தேவனை விசுவாசுங்க. தேவனிடத்திலே உங்கள் விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். Trust the Lord, have faith in him, and you keep the request to him. He is surely faithful to bless you. இயேசுவிடத்திலே வந்த இந்த இரண்டு குருடர்களும் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்று அவர்கள் கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். Here we can see these two blind men getting healed from the Lord and going back. இரண்டாவதாக விசுவாசம் உள்ள ஆராதனை. நம்முடைய ஆராதனை விசுவாசம் உள்ளதா இருக்க வேண்டும். Secondly, our worship must be with faith. நாம் ஆராதிக்கும் பொழுது தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். We have to believe that the Lord's presence is there when we worship. வேதம் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் கூடினாலும் அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன். The Bible says, where 2 or 3 are gathered in my name, I am there at their presence. நாம் தனிமையாய் இருக்கும் பொழுது உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் தனிமையாய் இருக்கும் பொழுதும் கர்த்தர் நம் இடத்திலே வருகிறதை நாம் காண முடியும். We can see that the Lord coming to us even when we are left alone and we are staying idle. தனிமையிலே இருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நம்மளை நடத்துகிறதை நம்மால் பார்க்க முடியும். We can feel the presence of the Holy Spirit filling us and controlling us even when we are left alone. நாம் எப்பொழுதெல்லாம் தேவனை ஆராதிக்கிறோமோ அப்பெல்லாம் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அவர் என்னுடைய ஆராதனையிலே பிரியப்படுகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதன் மூலம் மகிமைப்படுகிறதை நாம் காண முடியும். Whenever you believe in the Lord and you have faith that the Lord is pleasing in the worship, he is surely present in the worship. தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது Daniel 3:17 says like this, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார்.
This verse says like this, these people say, if that is the case, our God whom we serve is able to deliver us from the burning fiery furnace, and he will deliver us from your hand, O king. அவருடைய விசுவாசத்தை நாம் பார்க்க முடியும். ஷாத்ராக் மேஷாக் ஆபேக் அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருந்தது? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். Here they had a faith that the Lord is able to deliver us from all the things. இங்கே பாருங்க, அவர்களுக்கு விரோதமாய் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தோ கூட அவர்கள் அதை குறித்து பொருட்டாய் எண்ணாதபடிக்கு நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமா எங்களை தப்புவிப்பார் என்ற முழு நிச்சயத்தோடு தங்களை ஒப்புக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். Here we can see the situation they are undergoing. There is an order placed against them, and although seeing the order from the king, they still believe the Lord and they are still waiting for the hand of the Lord. அவர்களை அந்த அக்கினியிலே போடும் பொழுது இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது 25வது வசனம், அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். Here in verse 25 it says, look, he answered, I see 4 men loose, walking in the midst of the fire, and they are not hurt, and in the form of the 4th is like the Son of God. அங்கே 3 பேரை தான் கட்டி அக்கினியிலே போடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அந்த இடத்திலே 4வது சாயலை ராஜா சொல்லுகிறார். இங்கு 4வது பேர் 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி. We all know that 3 men were tied up and thrown into the fiery furnace, but the king sees a 4th man inside the furnace being loosed up. உபத்திரவத்தின் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் நீங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் தேவனுடைய சாயலை உங்களாலே காண முடியும். ஏன்னா நம்மோடு இருக்கிற தேவன் அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. In the time of your distress and trouble, when you keep on worshiping the Lord, you can feel the Lord's presence present in midst of us. தேவன் அவர்களோடு கூட இருந்தபடினாலே அக்கினி அவர்களை பலம் செய்யாமலும் அவருடைய தலைமயிர்கள் என்ன பண்ணலையா கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமல் இருந்ததை கண்டார்கள். 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்களோடு கூட இருந்தபடினால் அந்த எரிகிற அக்கினி என்ன பண்ணலையா அவர்கள் மேல் பலம் செய்யவில்லை, அவர்கள் தலையில் இருந்த மயிர் ஒன்றும் கருகி போகவில்லை, அவர்கள் போட்டிருந்த சால்வைகள் ஒன்றும் சேதப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the verse 27 we can see that it is written on, and they saw these men on whose bodies the fire had no power, the hair of their head was not singed, not were the garments affected, and the smell of the fire was not on them. நீங்கள் விசுவாசத்தோடு ஆராதிக்கிறவர்களா இருந்தால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. Hallelujah. When you start worshiping with faith, nothing will harm you. இங்கே யாரு அக்கினியிலே போட்டார்களோ அவர்களுக்கு முன்பதாய் சாட்சி சொல்லுகிறார்கள். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அல்லேலூயா. In verse Daniel 3 verse 28 says, Nebuchadnezzar spoke saying, blessed be the God of Shadrach, Meshach and Abednego, who sent his angel and delivered his servants who trusted in him, and they have frustrated the king's word and yielded their bodies, and that they should not serve nor worship any god except their own God. ஆராதிக்கிற பிள்ளைகளின் நிமித்தம் பாருங்க 3 பேராய் ஆராதித்தார்கள். அவர்கள் நிமித்தம் அந்த தேசம் ஆண்டவரை சந்திக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. Hallelujah. We can see that these 3 men worshiping the Lord, and they were standing firm for the Lord. Because of these 3 men, the whole country got into salvation. அந்த தேசம் முழுவதும் தேவனை ஆராதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். நாமும் இந்த நாட்களிலே தேவனோடு அவருடைய விசுவாசத்தோடு நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய தேசமும் தேவனுக்கு முன்பதாக அவைகளெல்லாம் பணிந்து தேவனை மகிமைப்படுத்துகிறதா நாம் பார்க்க முடியும். When we stand and worship in the presence of God with faithfulness and with faith, we can see our nation being transformed and getting into salvation through our worship.
இரண்டாவதாய் நாம் பார்க்க முடியும் பவுலும் சீலாவை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கை 16வது அதிகாரத்திலே 25வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். We can see about two men again here in Acts chapter 16 verse 25. It says, but at midnight Paul and Silas were praying and singing hymns to God, and the prisoners were listening to them. அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தரை துதித்துக் கொண்டு இருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்களை அநேக அடி அடித்த பின்பு அவர்கள் என்ன பண்ணாங்களாம், சிறைச்சாலையிலே அடைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக அடிகள் நிமித்தம், அநேக வேதனைகள் நிமித்தம் அவர்கள் கட்டப்பட்டவர்களாய் இருந்த நிலையில தான் தேவனை அவர்கள் துதித்து பாடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Hallelujah. We can see in what situation these two are worshiping the Lord. They were beaten so heavily and later they were put into prison, but there still they are continuing to worship the Lord. அவர்கள் தங்கள் வலியை பொருட்படுத்தவில்லை, தங்கள் வேதனையை பொருட்படுத்தவில்லை, தங்கள் அவமானத்தை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அவருடைய நோக்கம் எல்லாம் எதுவாய் இருந்தது என்று சொன்னால் தேவனை துதித்து பாடுவதே அவருடைய நோக்கமாய் இருந்தது. They didn't consider the pain which they had in their body, the shame which was brought to them, and they didn't consider about any situation or anything happening around them, but they still had only one thing, to worship the Lord. அவர்கள் தேவனை துதித்து பாடினது நிமித்தம் அந்த இடத்திலே பாருங்க, சிறைச்சாலையிலே காவலிலே வைக்கப்பட்டிருந்தவர்கள் பாருங்க, அந்த இடத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாய் இருந்தது. அவர்கள் பாடி துதித்த போது தேவ பிரசன்னம் அந்த சிறைச்சாலையின் மேல் இறங்கினபடினாலே அங்க இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அது ஏதுவாய் இருந்தது. As these two men were praying and worshiping there, by these two men, the whole prisoners who were kept in the prisoners accepted the Lord. அவனும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கடிய வசனத்தை போதித்தார்கள். Here in verse 31 he says, believe on the Lord Jesus Christ and you will be you and your household. முழு குடும்பம் பாருங்க அந்த இடத்திலே ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். வேத வசனத்தை அவர்கள் போதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். Here we can see he and his whole house and the household accepting the Lord, and they started to preach the word of God to them. தேவ ஜனங்கள் நாம் விசுவாசத்தோடு தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்மை அறியாமலே அநேக ஜனங்கள் நம்மை சுற்றி இருக்கிற அநேக ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு அது ஏதுவாய் இருக்கும். When we start worshiping the Lord with faith, we ourselves are unaware and many things are happening in behind, and so many people are getting repentant. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தேவனை ஆராதிக்கிறதிலே விட்டு விடாதீர்கள். உங்கள் நெருக்கமாய் இருந்தாலும் சரி, போராட்டமாய் இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளையும் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது பரத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். You must not cease to worship, because the Lord is so faithful to give victory from heaven for us. மூன்றாவதாய் நாம் பார்க்கிறோம் விசுவாசமுள்ள காணிக்கையை குறித்து. Thirdly, we can see about offering of faith. இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவருக்கு 21வது அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை நாம் இங்கே வாசிக்கும் பொழுது, அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதை கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். Hallelujah. We can see in Luke chapter 21 verse 1 to 4. Here the Lord sees and looked up and saw the rich putting their gifts into treasury, and he also saw a certain poor widow putting 2 mites. So he said, truly I say to you that this poor widow has put in more than all, for all these out of their abundance have put an offering for God, but she out of her poverty put all the livelihood that she had. ஆண்டவர் இந்த இடத்துல கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். We can see a poor widow who had something for a livelihood, but she gave that to the Lord as an offering. விசுவாசத்திலே அவள் தன் இடத்துல இருந்த எல்லாவற்றையும் அங்கே போடுகிறதை நாம் பார்க்க முடியும். We can see this poor widow sowing everything as an offering with faith.
அவருடைய to the Lord. அவருடைய காணிக்கை தேவனுடைய பார்வையிலே அது மிகவும் பிரியமாய் இருந்தது. Her offering pleased the Lord very much. நாம் கொடுக்கிற காணிக்கை தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். We must know, we must understand that the offering which we give must please the Lord. தேவனுக்கு உற்சாகமாய் நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதிலே பிரியப்படுகிறார். When we give more like we give for the Lord is getting pleased on that. வேதம் சொல்லுகிறது உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி. The Bible says the Lord is pleased with those who are giving him. தேவ பிள்ளைகளாய் நாம் விசுவாசத்தோடு நாம் ஊழியங்களுக்கு என்று கொடுக்கும் பொழுது மெய்யாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். When we sow with faith for the ministries of the Lord and for the things of the Lord is so faithful to bless us. நம்முடைய சம்பளங்களை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. நமக்கு தேவன் கொடுக்கிறது வேதம் சொல்லுகிறது ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிற பலனை அவர்தான் கொடுக்கிறார். Don't worry about your salaries and all things of your life. The Bible says the Lord is giving strength for your blessing. முதலாவது உங்களுக்கு வருகை உங்களுடைய எல்லா தேவைகளை சந்தித்து மிச்சம் எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். Start keeping tithe with faith in the name of the Lord from your போதுமானவராய் இருக்கிறார். The Lord is so faithful to give you an increment as well. உங்க கடமைக்காகவோ கட்டாயத்துக்காக நீங்க கொடுக்காதீங்க. மனமுகர்ந்து விசுவாசத்தோடு நீங்க கொடுக்கும்போது நிச்சயமா நீங்கள் அதனுடைய பலனை காண்பீர்கள். Don't give to the Lord with any formalities or any conditions, but give with your whole heart and a delighted soul. யோவான் 12:3 நம்ம வாசிக்கும் பொழுது மரியாளை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாள் விலையேற பெற்ற கலங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தை இயேசுவின் பாதத்திலே அங்க ஊற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். Here in John chapter 12 verse 3 we can see, then Mary took a pound of very costly oil of spikenard, anointed the feet of Jesus. அநேகர் முறுமுறுத்தாங்க. இவ்வளவு காசு உடையதை இவ கொண்டு வீணாக்குகிறார்களே என்று சொல்லி அநேகர் வந்து முறுமுறுத்தார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இது இந்த காரியம் உலகம் முழுவதும் பேசப்படும் என்று சொல்லி மரியாளை குறித்து ஆண்டவர் அந்த இடத்துல சாட்சியாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். People around her was like many quarreling about, we would have this is a very costly thing and she has wasted it, but the Lord says let her this will be spoken throughout the world as a thing. மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் அவள் திரும்புகிறதை நாம் பார்க்க முடியும். We can see Mary being blessed on this. நாம் கொடுக்கிறது நிமித்தம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். The Lord is blessing us when we start giving to him. விசுவாசத்தோடு நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் மென்மேலும் நம்மை ஆசீர்வதிப்பார். That is very important that you must give with faith to the Lord. ஆதியாகமத்திலே 22:9 இங்க நம்ம வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தை வருகிறது, உன்னுடைய பிள்ளையாகிய உன் ஏகசுதன் நீ நேசிக்கிற மகனை நீ எனக்காக பலியிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடும் பொழுது அந்த வார்த்தைக்கு அவன் அப்படியே கீழ்ப்படி ஈசாக்கை பலியாய் கொண்டு வந்து வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். Here in Genesis chapter 22 we can see how Abraham brought his son Isaac to give sacrifice to the Lord with complete faith. ஆபிரகாம் ஈசாக்கை எவ்வளவு நேசித்தான் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் அவனை சோதித்து பார்க்கிறார், கொடுக்கிறதுல அவன் எப்படி இருக்கிறான் என்று சொல்லி. ஏன்னா அதுக்கு முன்னதாக ஆபிரகாம் அநேக காரியங்களை ஆண்டவருக்கு தசம் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here the Lord was very much aware that how much Abraham loved Isaac, and the Lord is testing Abraham at this point. ஆனாலும் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தது நிமித்தம் ஈசாக்கை ஆண்டவருக்காக கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். But although on all these things Abraham had complete faith in the Lord, he was ready to offer his own beloved son. ஆபிரகாம் ஈசாக்கை கொடுத்தது நிமித்தம் அவன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஹalleluya, hallelujah. As Abraham took a step forward to give his own son as a sacrifice, the Lord blessed his whole generation. ஆண்டவர் விரும்புகிறது நம்மை நாமே ஜீவ பலியாய் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். The Lord is expecting us to give as a complete sacrifice. See about ministry with faith. மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். We can see in Mark chapter 2 verse 3. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். 4வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமயமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை கிடக்கிற
இறக்கினார்கள். Here in Mark chapter 2 verse 3 and 4 we can see, then they came to him bringing a paralytic who was carried by 4 men, and when they could not come near him because of the crowd, they uncovered the roof where he was. So when they had broken through, they let down the bed on which the paralytic was lying. இங்கே அவருடைய விசுவாச ஊழியத்தை நாம் பார்க்க முடியும். 4 பேராய் அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். உள்ளே கொண்டு போகிறதற்கு வழி இல்லை. நாமளா எப்படி என்ன செஞ்சிருப்போம், வழி இல்லை, அதில் திரும்பி போயிருப்போம். ஆனாலும் அவருடைய நம்பிக்கை என்னன்னாக்கா, ஆண்டவர் எப்படியும் திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கொடுப்பார் என்று சொல்லி இயேசுவின் வீட்டின் மேல் கூரையை பிரித்து அதற்குள்ளாய் அவனை இறக்குகிறதை நாம் பார்க்க முடியும். Here we can see the faith of 4 men on this ministry. They are bringing a paralytic man to the Lord, but they find no way to get inside. What they did is like they uncovered the roof of the house and they let down the bed in the house. தடைகளை அவர் பெரிதா எண்ணவில்லை. அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், எப்படியாவது இந்த மகன் ரட்சிக்கப்பட வேண்டும், எப்படியாவது இந்த மகன் சுகமடைய வேண்டும் என்று சொல்லி ஒரே எண்ணத்தோடு அவர்கள் இருந்தபடினாலதான் அந்த காரியத்திலே அவர்கள் ஈடுபடுகிறதை நாம் பார்க்க முடியும். They had a particular focus and they stood firm in their focus and they did not divert in anything. They had come to the Lord and they brought the paralytic man to the Lord to get healed. இயேசு அவர்களை விசுவாசத்தை கண்டு, 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். Here in verse 5 the Lord says, when Jesus saw their faith, he said to the paralytic, son, your sins are forgiven you. உடனே அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பாவங்களை மன்னிக்கிறதற்கு ஆண்டவராகிய இயேசு அதிகாரம் பெற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, hallelujah. The Lord has all power and authority to forgive sins for us. இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறதற்கு ஒரே ஒரு தேவன் உண்டு என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். In this earth, if you see this world, there is only one God who is able and powerful and having authority to forgive the sins. இவர்கள் அந்த திமிர்வாதக்காரனை எங்கெல்லாம் கொண்டு போயிருப்பாங்க, ஆனா எங்கேயும் என்ன கிடைச்சிருக்காது, சுகம் கிடைச்சிருக்காது. அவன் பாவத்திலிருந்து அவன் விடுதலை ஆக்கப்பட்டிருப்பான். அவர் ஒரே ஒரு காரியத்தை அறிந்து கொண்டார்கள், இயேசுவிடத்திலே வரும்பொழுது நிச்சயம் பாவங்கள் மன்னிக்கப்படும், இவருடைய சாபங்கள் எல்லாம் உடைக்கப்படும் என்று சொல்லி இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். These 4 men would have taken this paralytic to many places for healing, but when they brought to Jesus, they understood that when his forgiveness, when he forgives his sin, and he will be completely healed and becomes healed on that. இந்த நாட்களிலும் எத்தனையோ ஜனங்கள் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறார்கள். தாங்கள் செய்கிற காரியம் சரியென்று அவர் நினைத்துக்கொண்டு அநேக பாவத்திலே சிக்கொண்டு அவர்கள் வாழ்கிறதை பார்க்க முடியும். அந்த பாவத்திலிருந்து நாம் வெளியே கொண்டு வரணும்னா ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. When there are so many people stuck in sin nowadays, when we try to bring them out, there's only one way, it is through Jesus Christ. இயேசுவிடத்திலே அவர்களை கொண்டு வந்து விடும்பொழுது இயேசு அவர்களை பார்த்து அவர்களை சுகமடைய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். When we bring those type of people to the Lord is carrying on them and forgiving their sin and making them heal. அவர் ஒருவரே பாவங்களை அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். He is the only one who is going to forgive our sins. கடைசியாய் நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கை 3வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்க முடியும். We can see in Acts chapter 3. Acts chapter 3 verse 1 says, now Peter and John went up together to the temple at the hour of prayer, the 9th hour. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவாலயத்திற்கு வெளியே ஒருவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். எத்தனை வருஷமா சொல்லப்பட்டிருக்கிறது? 40 வருஷமாய் அவன் சப்பானியாய் தேவனுடைய வாசலின் வெளியே அவன் அமர்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். வருகிற எல்லார்ட்டும் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். Here we can see a lame man in என்று சொன்னா பிச்சை எடுக்கும்படியாக அவனை தூக்கி கொண்டு வந்து அந்த அலங்கார வாசலின் வெளியே அவனை அமர்த்தி அவனை பிச்சை கேட்கும்படியாக அவனை அமர வைப்பார்கள். This man was usually being carried to the temple gate and there he was kept seated for him to beg and get hands from the people. பேதுரு யோவான் ஒரு காரியத்தை அறிந்திருந்தார்கள். எப்படியாவது இந்த மகனை நாம் சுகப்படுத்த வேண்டும்
என்று சொல்லி அவர்களுக்குள்ளாய் ஒரு விசுவாசம் இருந்தது. அவர்கள் செய்த ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னா, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நஸ்ரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. Here Peter and John was very strong in one thing, that they must heal this man. So in the verse 6 they says, silver and gold I do not have, but what I do have I give to you. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. இதே போலதான் அநேக சப்பானிகளாய் அநேகர் தேவாலயத்திற்கு வெளியே இருக்கிறார்கள். அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இயேசுவின் நாமத்தை அவர்களுக்குள்ளாய் கொண்டு செல்ல வேண்டும். There are so many people outside the church being suffered, so we have to bring them to the church with the word of the Lord. ஒரு மனுஷனை அவனுடைய அந்த வெள்ளியோ பொண்ணு அவனை திருப்திப்படுத்தாது. ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவன் தேவனிடத்தில் சுகத்தை பெறும்போதுதான் அந்த ஆத்துமா திருப்தி அடையும். அது மாத்திரமல்ல, அது தேவனுக்கு ஏற்ற ஆத்துமாய் அது மாறும். When a soul is fulfilled is when it is not been given with the silver or gold, but when it is completely healed and it is made without sickness. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேகரை பார்க்கிறோம். எத்தனையோ இப்படியாய் தேவனை அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள். தேவனை அறிந்தும் அறியாதது போல் இருக்கிற ஜனங்கள், அவர்களுக்காக தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். We can see so many people who have accepted Jesus but not properly understood Jesus. For them the Lord has kept us. நீங்க ஒருவேளை நான் சொல்லி அவர்கள் கேட்பார்களா, நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா என்று சொல்லி உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் இருக்கும். விசுவாசத்தோடு நீங்க போய் ஜெபிங்க. விசுவாசத்தோடு நீங்க அவர்களை அழைக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். You may have so many questions that if I go and talk with them, will they respond? If I say something, will they accept? But have faith in the Lord, pray and just move to them. Surely they'll come to the Lord. தேவன் அவருடைய அறியாமை விலக்கி போட்டு அவருடைய பாவ இருளிலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். They are not aware of many things, but the Lord is so faithful and able to bring them out from their sins. அதற்காக தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். For that reason the Lord has kept us. நாம் போய் இவைகளெல்லாம் சுதந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். The Lord will help us to go and conquer these. இதற்கு நமக்கு வேண்டியது விசுவாசம். For this we must have an essential thing called faith. நான் விசுவாசத்தோடு கடந்து போய் அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது அந்த ஆத்துமா நிச்சயமாய் இயேசுவுக்கு சொந்தமாகும் என்று விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அது பரலோகத்திற்கு ஆண்டவர் அந்த ஆத்துமாவை நடத்துவார். When we have complete faith inside us and then go to meet the soul to bring them to the Lord, surely the Lord will bring that soul to his kingdom. பேதுருக்கு அந்த விசுவாசம் இருந்தது. Peter had that faith in him. ஒரே ஒரு காரியம் சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி. Peter says like this, silver and gold I do not have, but what I do have I give to you, he says. நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை நாம் மற்றவர்களுக்கு கொடுப்போம். Let us give what we have with us. நம்மிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இருக்கிறது, அதை ஜனங்களுக்கு கொடுப்போம். We have the name of the Lord Jesus Christ with us. Let us give that to the people. இயேசுவின் நாமத்தை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அது பெரிய ஜீவனுக்குள்ளாய் அவர்களை நடத்துவதற்கு ஏதுவாய் இருக்கும். When we give, when we make them understand the name of the Lord our God Jesus Christ, it will surely make them to get into an eternal salvation. தேவனுடைய வருகையில நாம் வெறும் கையாய் போகாதபடிக்கு நம்மோடு திரள் ஜனங்களை கொண்டு செல்ல நாம் அது நமக்கு ஏதுவாய் இருக்கும். It will be helpful for us to not go to the kingdom of God with bare hands, but to carry so many people with us. இயேசுவின் வருகையிலே நம்மோடு பொன்னும் வெள்ளியும் எதுவுமே வராது. இயேசு அவர் நம்மை அவரோடு இணைத்துக் கொள்ள ஒரே வழி, இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆத்துமா இயேசுவுக்கு சொந்தமாய் மாறும். In the second coming of the Lord of Jesus Christ, there is nothing which is going to come with us or go with us like the silver or gold, but the name of the Lord is going to stay permanent. நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நம்மோடு ஒரு திரள் கூட்ட ஜனங்களை நாம் ஆயத்தப்படுத்துவோம். Let us first prepare ourselves and also the people with us. இந்த ஊழியம் ஆண்டவருக்கு மிகவும் அது பிரியமாய் இருக்கும்.
this ministry will please the Lord completely. இந்த 4 காரியங்களை நாம் இருதயத்திலே வைத்தவர்களாய் இதிலே நாம் செயல்படும் பொழுது ஒரு பெரிய ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். When we keep these 4 things in our heart and work on that, we can achieve a complete victory. நமக்கு முக்கியமாய் தேவைப்படுகிறது விசுவாசமுள்ள ஜெபம், விசுவாசமுள்ள ஆராதனை, விசுவாசமுள்ள காணிக்கை, விசுவாசமுள்ள ஊழியம். Let me repeat these 4 points for you, essential points. Firstly, we must have a faithful prayer. Secondly, a worship with faith, a offering with faith, and lastly, it is a ministry done through faith. நாம் ஜெபிப்போம். Let us pray. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. Thank you, Father. We give thanks to you, Lord. விசுவாசத்திலே நாங்கள் குறைபட்டு காணப்பட்டிருக்கிறோம் ராஜா. Lord, we are lacking in faith, O Master. அன்றைக்கு சீஷர்கள் எல்லாம் உம்மிடத்திலே வந்து எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சொன்னபொழுது அவர்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணின தேவன். Lord, when the disciples came to you and asked to increase their faith, you increased their faith, Lord. அதே போல எங்களுடைய விசுவாசத்தையும் கர்த்தரே பெருகச் செய்வீராக ஆண்டவரே. Lord, likewise, you increase our faith inside us. விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே. Lord, we must pray through faith. விசுவாசத்தோடு உம்மை ஆராதிக்கணும் Lord, ஆண்டவரே. we must worship you through faith. விசுவாசத்தோடு நாங்கள் கொடுக்கணும் ஆண்டவரே. Lord, we must give, offer with faith, O Master. விசுவாசத்தோடு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. Lord, we must minister in your name, O Father, with faith. எங்களை எல்லாம் உங்க கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we give all of us into your hands. கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். Let the name of you alone be glorified. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். All glory, all honor, all praises to your name, Master. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். Bless the Lord, O my soul, and all that is within me. Let the Lord bless each and every one of you. Thank you.